Good morning. Since you have learned to form affirmative sentences in simple present tense in active voice, let us go for negative in today's class, right? So what tense do we learn? Simple present tense, right? What are the auxiliary verbs do we use here? In active voice, do, does, right? Then which form of the main verb will you use? First form of the main verb, right? Okay. What kind of sentence do we learn today? To make negative sentence. So how should we make a negative sentence? எதிர்மறை வாக்கியங்கள் எவ்வாறு அமைப்பது? So in every class I told you that whenever you make a sentence you have to follow the sentence pattern. So the sentence pattern for negative. Sentence pattern for negative, right? So initially as usual subject should come, then காலத்தை குறிக்கும் auxiliary verb வரணும், right? முதல்ல செயலை செய்பவர் அல்லது யாரை பற்றி பேசுகிறோமோ அவர். So subject. Next காலத்தை குறிக்கும் சொல் auxiliary verb. Auxiliary verb என்னென்ன? Do and does, right? Then we have to add not. So negative sentenceக்கு நம்ம என்ன புதுசா சேர்க்கிறோம்? Not. What is meant by not? Notனா என்ன அர்த்தம்? Notனா இல்லை. Notனா தமிழ்ல என்ன அர்த்தம்? இல்லை, right? No என்றாலும் இல்லை என்பதுதான் பொருள். ஆனா no துணைவினை சொல்லோடு சேர்வதில்லை, not தான் சேர்க்கணும். வாக்கியத்தின் ஆரம்பத்தில் யாராவது கேட்டாங்க அப்படின்னு சொன்னா இல்லைன்னு பதில் சொல்லி ஆரம்பிக்கலாம், right please? So இந்த இடத்துல என்ன போடணும்? Not. So subject, auxiliary verb, not. Then main verb. So which form of the main verb should we use here? First form of the main verb. Already I told you every main verb, every action verb has four forms: present tense, past participle and present participle. Here we have to use in simple present tense and active voice, we have to use first form of the main verb, right? Then as usual, extension plus full stop. So this is the sentence pattern for negative. So when you make a negative sentence, you have to follow this pattern, right? So கூடுதலா நாம என்ன சேர்க்கிறோம்? Not என்கிற வார்த்தையை சேர்க்கிறோம், இல்லை என்று பொருள் தருவதற்காக, right? So never forget. So let us go for the example. எனக்கு ஆங்கிலம் தெரியாது. எனக்கு ஆங்கிலம் தெரியாது, right? ஸோ சிம்பிள் present tenseல நம்ம ஏறத்தாழ 9 பயன்பாடுகள் பார்த்துருக்கோம். பயன்பாட்டின் அடிப்படையில் தான் வாக்கியங்கள் அமைக்கிறோம் நம்ம. ஸோ எல்லா பயன்பாடுகள்லையும் நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ் அமைக்கலாம், ரைட்? ஸோ இப்போது எனக்கு ஆங்கிலம் தெரியாது அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஆங்கிலம் அறியவில்லை என்பது பொருள், ரைட்? அப்போ எனக்குங்கிறதுக்கு ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா மீ அப்படின்னு சொல்கிறோம். மீனா என்ன அர்த்தம்? என்னை, எனக்கு, எம்இ மீ. ஆனால் இந்த இடத்துல மீ வராது. என்ன காரணம்? நான் ஆங்கிலம் அறியவில்லை என்பதை தான் எனக்கு ஆங்கிலம் தெரியாது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நான்கு என்ன இங்கிலீஷில்? ஐ. அப்போது இந்த இடத்துல ஐனா எனக்குன்னு அர்த்தம், ரைட் ப்ளீஸ்? ஸோ ஐ வந்தால் சப்ஜெக்ட் போட்டாச்சு. ஐ வந்தால் என்ன போடணும்? ஆக்சிலரி verb do. So if the subject is I, we, you, they, we have to use do. If the subject is he, she, it, we have to use does, right? So never forget. So I do. Auxiliary verb என்ன போடுறோம்? Do. பாசிட்டிவ் சென்டென்ஸ் அமைக்கும் பொழுது ஆக்சிலரி verb மறைஞ்சிருக்கும், மெயின் வேர்போடு சேர்ந்து வரும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில். ஆனால் நெகட்டிவ் சென்டென்ஸ் அமைக்கும் பொழுது ஆக்சிலரி verb தனியாக வரும். காரணம் என்னென்னா நாட்டுங்கிற வார்த்தை ஆக்சிலரி வேர்போடு தான் சேர்க்கணும். அப்போ சேர்க்கும் பொழுது அது தனியாக காட்டியே ஆகணும், ரைட் ப்ளீஸ்? ஸோ ஐ டூ சப்ஜெக்ட் போட்டாச்சு, ஆக்சிலரி verb போட்டாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்? நாட். ஸோ ஐ டூ நாட், ரைட்? ஸோ போட்டாச்சு. தென் விச் ஃபார்ம் ஆஃப் த மெயின் verb will you use here? ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த மெயின் verb. ஸோ தெரியாது, தெரியும். தெரியுங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? நோ, KNOW. நோ தான் ஃபர்ஸ்ட் ஃபார்மு. அப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் இங்கே பயன்படுத்தணும். ஏன்னா ரைட். ஸோ ஐ டு நாட் நோ, எனக்கு தெரியாது. என்ன தெரியாது? ஆங்கிலம் தெரியாது. ஆங்கிலத்துக்கு என்ன இங்கிலீஷில்? இங்கிலீஷ். ஸோ ஐ டு நாட் நோ இங்கிலீஷ், ரைட்? இப்போ இந்த டூ நாட்டோட ஷார்ட் ஃபார்ம் என்ன? அதாவது கண்ட்ராக்டட் ஃபார்ம், சுருக்க வடிவம் என்ன? டோன்ட். ஸோ டூ நாட் என்னவா மாறுது? டோன்ட், ரைட்? இட் கேன் பி யூஸ்ட் ஆஸ் டோன்ட். அதே மாதிரி டஸ் நாட் என்னவா மாறும்? டஸ் ப்ளஸ் நாட் ஈக்குவல் டு டூ ப்ளஸ் நாட் என்னவா மாறும்? டோன்ட். டஸ் ப்ளஸ் நாட் ஈக்குவல் டு டசன்ட், ரைட்? ஸோ அதனுடைய சுருக்க வடிவம் கண்ட்ராக்டட் ஃபார்ம், ரைட் ப்ளீஸ்? ஸோ லெட் us go for the next example. நாங்கள்
சேலத்தில் வசிக்கவில்லை. நாங்கள் சேலத்தில் வசிக்கவில்லை. ஸோ நாங்கள் சேலத்தில் குடியிருக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். ஸோ இங்கே யாரை பற்றி பேசுகிறோம்? சப்ஜெக்ட்டு நாங்கள். நாங்களுக்கு என்ன இங்கிலீஷில்? வி. வி வந்தால் என்ன போடணும்? ஆக்சிலரி வேர்பு. இஃப் த சப்ஜெக்ட் இஸ் வி, வி ஹாவ் டு யூஸ் டூ. ரைட். ஸோ வி டூ. இல்லை. இல்லை என்பதற்கு என்ன இங்கிலீஷில்? நாட். பாருங்கள், சப்ஜெக்ட் போட்டாச்சு, ஆக்சிலரி வேர்ப் போட்டாச்சு, நாட்டு போட்டாச்சு. ரைட். தென் மெயின் வேர்ப், ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த மெயின் வேர்ப். இங்கே வினைச்சொல் என்ன? வசிக்கிறது. வசிக்கிறது வாழ்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? லிவ். வசிக்கிறதுக்கு ரிசைட். ரைட். RESIDE, ரிசைட் அப்படின்னு சொல்லலாம். லிவ், வாழலை. ஸோ வி டு நாட் லிவ், நாங்கள் வசிக்கவில்லை. எங்கே வசிக்கல? சேலத்தில் வசிக்கவில்லை. ஸோ வசிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? சாரி, சேலத்துக்கு சேலம் தான். ரைட். So Salem is a bigger place. When you mention a bigger place, you have to use in. So never forget. பெரிய இடங்களை குறிப்பிடுகிற பொழுது என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்? in. So we do not live in Salem. We don't live in Salem. நாங்கள் சேலத்தில் வசிக்கவில்லை. Right? Let us go for the next example. நீ எங்களுக்காக காத்திருக்கவில்லை. நீ எங்களுக்காக காத்திருக்கவில்லை. ஸோ யார் காத்திருக்கல? நீங்கள். அப்போ நீங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? யூ. ரைட் ப்ளீஸ். ஸோ யூ வந்து ஆக்சிலரி வேர்ப் என்ன போடுவீங்க? டூ போட்டாச்சு. ஸோ யூ டூ. வசிக்கவில்லை நெகட்டிவ் சென்டென்ஸ். அப்போ இல்லை என்பதற்கு என்ன இங்கிலீஷில்? நாட். ஸோ யூ டு நாட், யூ டோன்ட். ஸோ நீங்கள் என்ன செய்யலை? காத்திருக்கவில்லை. காத்திருக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? வெயிட். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். ஸோ வி டோன்ட் வெயிட், யூ டோன்ட் வெயிட். நீங்கள் காத்திருக்கவில்லை, யூ டு நாட் வெயிட். யாருக்காக காத்திருக்கல? எங்களுக்காக காத்திருக்கவில்லை. அப்போ எங்களுக்கு என்ன இங்கிலீஷில்? ஆஸ். ரைட். எங்களுக்கு என்ன இங்கிலீஷில்? ஆஸ். ஸோ வென் யூ மென்ஷன் த ரீசன், காரணத்தை குறிப்பிடுகிற பொழுது என்ன போடணும்னு சொல்லியிருக்கோம்? ஃபார். ஸோ யூ டோன்ட் வெயிட் ஃபார் அஸ், நீ எங்களுக்காக காத்திருக்கவில்லை. ரைட். இது வேறு மாதிரியும் சொல்லலாம். வேறு மாதிரின்னா வேண்டாங்கிற வார்த்தை வரணும். யூ டோன்ட் நீட் டு வெயிட் ஃபார் அஸ். ரைட். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்? யூ டோன்ட் வெயிட் ஃபார் அஸ்னால் நீ எனக்காக காத்திருக்கவில்லை. ரைட். ஸோ லெட் இஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே. அவர்கள் தெருவில் சண்டையிடவில்லை. அவர்கள் தெருவில் சண்டையிடவில்லை. You don't need to wait for us, right? ஸோ அவர்கள் தெருவில் சண்டையிடவில்லை. யார் சண்டையிடலை? அவர்கள். அவர்களுக்கு என்ன இங்கிலீஷில்? தே. ரைட். ஸோ இப்போ தே வந்தால் என்ன போடணும்? ஆக்சிலரி வேர்பு. தே வந்தால் டூ போடணும். ரைட். ஸோ தே டூ. அடுத்தது என்ன பண்ணணும்? இல்லை. இல்லை என்பதற்கு என்ன இங்கிலீஷில்? டோ நாட். ஸோ தே டோன்ட், தே டூ நாட். என்ன செய்யவில்லை? அடுத்தது மெயின் வேர்ப் போடணும். ஸோ we have to follow the sentence pattern always. Never forget. Then it will be easy to make a sentence. So they do not. என்ன செய்யலை? சண்டை போடல. சண்டை போடுறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஃபைட். பட் ஃபைட்டோட எத்தனாவது ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் ஃபைட். ஸோ தே டு நாட் ஃபைட், தே டோன்ட் ஃபைட். அவர்கள் சண்டையிடவில்லை. எங்கே சண்டை போடல? தெருவில் சண்டையிடவில்லை. ஸோ வென் யூ மென்ஷன் அ மார்க்டு பிளேஸ், வரையறுக்கப்பட்ட இடங்களை குறிப்பிடுவதற்கு என்ன போடணும்? இன் போடணும். ஸோ தெருக்குன்னு ஒரு வரையறை இருக்குது. ரைட். ஸோ அதனால் என்ன போடுறோம்? இன். தெருக்கு என்ன இங்கிலீஷில்? ஸ்ட்ரீட். ரைட். ஸோ ஸ்ட்ரீட் இஸ் அ காமன் நவுன். அவங்க ஏதோ ஒரு தெருவில் சண்டை போடல, குறிப்பிட்ட தெருவில் சண்டை போடலைன்னு தான் நம்ம சொல்கிறோம். ரைட். ஸோ when you make a common noun into a proper noun, you have to use the. Right. So they do not fight in the street. They don't fight in the street. Right. So let us go for the next example. Okay. அவர் தற்பொழுது தேநீர் அருந்தவில்லை. தேநீர் அருந்தவில்லை. அவர் தற்பொழுது தேநீர் அருந்தவில்லை. யார் அருந்தலை? அவர். அவருக்கு என்ன இங்கிலீஷில்? ஹீ. ஹீ வந்தால் என்ன பண்ணணும்? ஆக்சிலரி வேர்பு டஸ். ரைட். ஸோ இப்போ ஹீ டஸ் போட்டாச்சு. தென்
சப்ஜெக்ட் போட்டாச்சு, ஆக்சிலரி வேர்ப் போட்டாச்சு. அடுத்தது என்ன பண்ணும்? நாட், இல்லை. இப்போ இல்லைக்கு என்ன இங்கிலீஷில்? நாட். ஹீ டஸ் நாட் ஆர் ஹீ டசன்ட். என்ன செய்யல? அவர் குடிக்கல, அருந்தவில்லை. குடிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ட்ரிங்க். ஸோ ஹீ டஸ் நாட் ட்ரிங்க். அவர் குடிக்கவில்லை, ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த verb. என்ன குடிக்கல? தேநீர் அருந்தவில்லை. தேநீருக்கு என்ன இங்கிலீஷில்? டீ. ஸோ ஹீ டஸ் நாட் ட்ரிங்க் டீ. எப்போ குடிக்கல? இப்போ குடிக்கல, அட் ப்ரெசென்ட். Right? So he does not drink tea at present. He doesn't drink tea at present. Right? So let us go for the next example. அவள் பேருந்துக்காக காத்திருக்கவில்லை. அவள் பேருந்துக்காக காத்திருக்கவில்லை. ஓகே. ஸோ யார் காத்திருக்கவில்லை? அவள். அவளுக்கு என்ன இங்கிலீஷில்? ஷீ. ஷீ வந்தால் என்ன பண்ணும்? ஆக்சிலரி வேர்பு டஸ். ஸோ இல்லை நெகட்டிவ் சென்டென்ஸு. இல்லை என்பதற்கு என்ன இங்கிலீஷில்? நாட். ஸோ சப்ஜெக்ட், ஆக்சிலரி வேர்ப், தென் நாட். ஷீ டஸ் நாட். காத்திருக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? வெயிட். ஸோ ஷீ டஸ் நாட் வெயிட். அவள் காத்திருக்கவில்லை. எதுக்காக காத்திருக்கல? பேருந்துக்காக காத்திருக்கவில்லை. ஸோ when you mention the reason you have to use for. So she does not wait for bus. So for the bus, குறிப்பிட்ட பேருந்துக்காக தான் அவள் காத்திருக்கவில்லை. அல்லது ஏதோ ஒரு பேருந்துக்காக காத்திருக்கவில்லைன்னா a bus. She doesn't wait for a bus. ரைட்? அப்படியும் சொல்லலாம். ஸோ குறிப்பிட்ட பேருந்தாக இருந்தால் தான் த போடணும். ஏதோ ஒரு பேருந்துக்காக அவள் காத்திருக்கவில்லை அப்படின்னு சொன்னால் she doesn't wait for a bus. Right, please? So let us go for the next example. குறைக்கிற நாய் கடிக்காது. குறைக்கிற நாய் கடிக்காது. ரைட்? அப்படின்னு ஒரு பழமொழி பார்த்துருப்போம். ரைட்? அப்படின்னா என்ன அர்த்தம்? குறைக்கிற நாய் கடிக்கும், ஆனால் அது நாய்க்காக சொல்லப்பட்டது அல்ல. வேறு யாருக்காக சொல்லப்பட்டது? சும்மா வாய் ஜவடால் விட்டுட்டு இருக்கிறவன் செயல் செய்ய மாட்டான். ரைட்? செயலை செய்பவன் தம்மட்டம் அடிக்க மாட்டான். அவன் செயல் மீது தான் கவனமாக இருப்பான். அவன் செய்த பிறகு அவன் செயல் பேசும். ரைட்? ஸோ செயல் செய்யாதவர்கள் தான் நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா தம்பட்டம் அடிச்சுட்ருப்பாங்க. ஸோ அதற்காக சொல்லப்பட்டது. குறைக்கிற நாய் கடிக்காதுன்னா எல்லா நாயும் குலைக்கும், எல்லா நாயும் கடிக்கும். ரைட் ப்ளீஸ்? ஸோ நெவர் ஃபர்கெட். ஸோ குறைக்கிற நாய் கடிக்காது. அப்போ குறைக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? இந்த இடத்துல என்ன மாதிரி நாய் கடிக்காது? குறைக்கிற நாய் கடிக்காது. அப்போ குறைக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? பார்க். ஸோ அப்போ பார்க்கிங். இது ஜெரண்ட். ரைட்? சப்ஜெக்டாக செயல்படுது, நவுனாக செயல்படுது. அப்போ என்ன மாதிரி நாய் கடிக்காதுன்னா குறைக்கின்ற நாய். ஸோ பார்க்கிங் டாக். பார்க்கிங் டாக். கடிக்காது நெகட்டிவ் சென்டென்ஸ். இல்லை. இந்த இடத்துல குறைக்கிற நாய் கடிக்காதுன்னா எப்போதும் கடிக்காது, ஒருபோதும் கடிக்காது. இந்த ஒருபோதும்ங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில் அப்படின்னா செல்டம். ரைட்? ஸோ பார்க்கிங் டாக் செல்டம். செல்டம்னா ஒருபோதும்னு அர்த்தம். செல்டம். கடிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? பைட். சரியா? ஸோ இங்கே எங்கே நாட்டே காணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்டம்ங்கிறது நெகட்டிவ் வேர்டு. ரைட்? ஸோ செல்டம்னா ஒருபோதும் என்பது பொருள். ஒருபோதும் நான் சாப்பிட மாட்டேன், ஒருபோதும் நான் உன்னை விரும்ப மாட்டேன், ஒருபோதும் நான் இரவில் சீக்கிரம் தூங்க போக மாட்டேன். ஸோ இந்த ஒருபோதுங்கிற சொல் போட்டுட்டாவே அது நெகட்டிவ் சொல். ஸோ நெகட்டிவ் வாரத்தை சொல் அதுலேயே இருக்குது, நெகட்டிவ் பொருள் அதுலேயே இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் நாட்டு புதுசாக சேர்த்தக்கூடாது. ரைட்? ஸோ அப்போது பார்க்கிங் டாக் செல்டம். கடிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? பைட். அப்போ டஸ் ப்ளஸ் பைட் ஈக்குவல் டு பைட்ஸ். ஸோ பார்க்கிங் டாக்ங்கிறது இட்டு, அதனால் இட்டு வந்தால் என்ன பண்ணுவோம் நம்ம? ஆக்சிலரி வேர்பு டஸ். ஸோ டஸ் ப்ளஸ் பைட் ஈக்குவல் டு பைட்ஸ். இதுவே பார்க்கிங் டாக்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா டூ ப்ளஸ் பைட் ஈக்குவல் டு பைட். ஏன்னா பார்க்கிங் டாக்ஸுங்கிறது ப்ளூரல், தே. இப்போ தே வந்தால் என்ன பண்ணணும் நம்ம? டூ ப்ளஸ் பைட் ஈக்குவல் டு பைட். ரைட் ப்ளீஸ்? ஸோ பார்க்கிங் டாக் செல்டம் பைட்ஸ். டாக்ஸ்ன்னு வந்தால் பார்க்கிங் டாக்ஸ் செல்டம் பைட். ரைட்? ஸோ லெட் us go for the next example. அவர்கள் ஒருபோதும் காலையில் கால்பந்து விளையாடுவதில்லை. ஸோ அவர்கள் ஒருபோதும் காலையில் கால்பந்து விளையாடுவதில்லை. அவங்க எப்போதுமே மாலையில் தான் விளையாடுறாங்க. அதனால் காலையில் ஒருபோதும் அவர்கள் கால்பந்து விளையாடுவதில்லை.
ஸோ இப்போது அவர்களுக்கு என்ன இங்கிலீஷில் தே. தே வந்தால் என்ன பண்ணணும்? ஆக்சிலரி வேர்பு டூ. ரைட், சரி, டூ போட்டாச்சு. இந்த இடத்துல ஒருபோதுங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? அங்கே ஒருபோதுங்கிறதுக்கு செல்டம். இங்கே நம்ம என்ன பண்ணலாம்? இன்னொரு வார்த்தை இருக்குது, நெவர். ஸோ தே நெவர். நெவர்ங்கிறது என்ன சொல்? நெகட்டிவ் வேர்டு. ஸோ இட் இஸ் நாட் நெசசரி டு ஆட் நாட் அகைன். அதுலேயே நாட்டு மறைஞ்சிருக்கு, அதனால் நாட்டை மறுபடியும் சேர்க்கக்கூடாது. ஸோ தே நெவர் என்ன செய்வதில்லை? அவர்கள் விளையாடுவதில்லை. விளையாடுறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ப்ளே. ஸோ தே நெவர் ப்ளே. அவர்கள் ஒருபோதும் விளையாடுவதில்லை. ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த இடத்துல டூ மறைஞ்சிருக்கு. டூ ப்ளஸ் ப்ளே ஈக்குவல் டு ப்ளே. இந்த இடத்துல நெவர்னா என்ன அர்த்தம்? ஒருபோதும். ஒருபோதுங்கிறது எதிர்மறை சொல், இதுலேயே நாட்டு மறைஞ்சிருக்கு. ஸோ தே நெவர் ப்ளே. அவர்கள் ஒருபோதும் விளையாடுவதில்லை. என்ன விளையாடுவதில்லை? கால்பந்து. கால்பந்துக்கு என்ன இங்கிலீஷில்? ஃபுட்பால். ஸோ தே நெவர் ப்ளே ஃபுட்பால். ரைட், சரி. எப்போ விளையாடுறதில்லை? காலையில் விளையாடுவதில்லை. when you mention the period of a day, ஒரு நாளினுடைய கால அளவை குறிப்பிடுகிற பொழுது in the morning, in the afternoon, in the evening, right please? So to mention a period of a day you have to use in. So they never play football in the morning, right? So let us go for the next example. மாலா அவளின் தந்தைக்கு ஒரு கடிதம் எழுதவில்லை. ஒரு கடிதம் எழுதவில்லை. ஸோ மாலா அவளின் தந்தைக்கு ஒரு கடிதம் எழுதவில்லை. யார் எழுதலை? மாலா. ஸோ மாலாங்கிறவங்க யார்? ஷீ. ஷீ வந்தால் என்ன போடணும் நம்ம? ஆக்சிலரி வேர்பு டஸ் போட்டாச்சு. ஸோ மாலா டஸ். இல்லை, அவள் எழுதவில்லை. இல்லை என்பதற்கு என்ன இங்கிலீஷில்? நாட். ஸோ ஷீ டஸ் நாட். மாலா டஸ் நாட். என்ன செய்யலை? எழுதவில்லை. செயல், மெயின் வேர்ப். ரைட், எத்தனாவது ஃபார்ம் ஆஃப் த மெயின் வேர்ப் போடணும்? ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த மெயின் வேர்ப். ஸோ மாலா டஸ் நாட் ரைட் ஆர் ஷீ டசன்ட் ரைட். அவள் எழுதவில்லை. என்ன எழுதவில்லை? ஒரு கடிதம் எழுதவில்லை. ஸோ கடிதத்துக்கு என்ன இங்கிலீஷில்? லெட்டர். So letter is a common noun, and not only that, it is singular and it produces, the letter L produces consonant sound. So we have to use right? So Mala, she doesn't write a letter. அவள் ஒரு கடிதம் எழுதவில்லை. யாருக்கு எழுதவில்லை? அவளின் தந்தைக்கு. ஸோ செயல் எதையாவது நோக்கி நகர்ந்தா என்ன போடணும்னு சொல்லியிருக்கோம்? டு. ரைட், இந்த எழுதுகிற செயல், அந்த கடிதம் எதை நோக்கி நகர்கிறது? அவளுடைய தந்தையை நோக்கி நகர்கிறது. ஸோ ஷீ டசன்ட் ரைட் டு ஹர் ஃபாதர். அவளின்க்கு என்ன இங்கிலீஷில்? அப்பாவுக்கு என்ன இங்கிலீஷில்? ஃபாதர். ஸோ ஷீ டசன்ட் ரைட் அ லெட்டர் டு ஹர் ஃபாதர். ரைட், so let us go for the next example. Okay. அன்பு ஆசிரியரிடம் அதை பற்றி கலந்தாலோசிக்கிறான். கலந்தாலோசிக்கவில்லை. கலந்தாலோசிக்கவில்லை. ஸோ அன்பு ஆசிரியரிடம் அதை பற்றி கலந்து ஆலோசிக்கவில்லை. கலந்து ஆலோசிக்கிறான்னா அது பாசிட்டிவ் சென்டென்ஸ், அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ திஸ் இஸ் நெகட்டிவ். யார் கலந்து ஆலோசிக்கவில்லை? அன்பு. அன்புங்கிறவர் யார்? ஹீ. அப்போ ஹீ வந்து என்ன பண்ணும்? டஸ். ரைட். ஸோ இல்லை என்பதற்கு என்ன இங்கிலீஷில்? நாட். ஸோ டசன்ட். ஸோ ஹீ டசன்ட், அன்பு டசன்ட் ஆர் டஸ் நாட். என்ன செய்யலை? அன்பு கலந்து ஆலோசிக்கவில்லை. கலந்து ஆலோசிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? டிஸ்கஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் டிஸ்கஸ். ரைட். ஸோ ஹீ டசன்ட் டிஸ்கஸ். எதை பற்றி? அதை பற்றி. ஸோ வென் யூ டாக் அபவுட் எனிதிங் யூ ஹேவ் டு யூஸ் அபவுட். எதையாவது ஒன்றை பற்றி பேசுகிற பொழுது நம்ம என்ன பயன்படுத்தணும்? அபவுட் பயன்படுத்தணும். ரைட். ஸோ ஹீ டசன்ட் டிஸ்கஸ் அபவுட். அதை. அதைங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? இட், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஸோ ஹீ டசன்ட் டிஸ்கஸ் அபவுட் இட். யாருக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணல? ஆசிரியரிடம். ஸோ வித் த டீச்சர். வித் த டீச்சர். ரைட். ஸோ ஆசிரியருக்கு இங்கிலீஷில் டீச்சர். டீச்சர் இஸ் அ காமன் நவுன். ஸோ அதை பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன போடுறோம்? த போடுறோம். வித், ஏதாவது ஒன்று எதையாவது ஒன்றை சார்ந்திருந்தால் என்ன போடணும்? வித். ரைட். ஸோ
he doesn't discuss about it with the teacher, right? So never forget, when you make a negative sentence, you have to follow the sentence pattern. So எதிர்மறை சொல்லை உணர்த்துவது, எதிர்மறை பொருளை உணர்த்துவது எது? இந்த நாட் என்கிற சொல், ரைட்? நாட்டுக்கு என்ன பொருள்? இல்லை, ரைட்? So exercise sentences have been given for this class. Please do exercises without fail, right? And the answer key for the last class has been given. Please utilize it. Let us meet in the next video. Thank you.